ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சார். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்கள் வரிசையிலே 108 20வது திவ்யதேசமாக தஞ்சை மாமணி கோவில் திகழ்கிறது. இது 3 திவ்யதேசங்களை உள்ளடக்கி மணிக்குன்ற பெருமாள், நீலமேக பெருமாள், வீர நரசிம்மர் என்ற திருக்கோலத்திலே 3 விதமாக பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். அற்புதமாக தஞ்சாவூர் என்று சொல்லும் பொழுதே சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லுவார்கள். நெற்களஞ்சியமாகவே பெயரெடுத்த பெருமை இந்த தஞ்சாவூருக்கு உண்டு. தஞ்சாவூர் என்று எப்படி இந்த ஊருக்கு பெயர் வந்தது? இந்த கஷேத்திரத்தை குபேர பகவான் அமைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த குபேர பகவான் கருடனை முன்னிறுத்தி, கருடன் பறப்பதை போன்ற ஒரு தோற்றத்தின் அடிப்படையிலே கருட பார்வையிலே அமைக்கப்பட்ட ஊர் என்று இந்த தஞ்சாவூருக்கு ஒரு சிறப்பு. அதனால்தான் பல கலை வாழக்கூடிய ஊராக தஞ்சை தரணி திகழ்கிறது. சரி, இப்படி இந்த ஊரை குபேரன் அமைத்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஊருக்கு மற்றொரு சிறப்பாக திருவங்கை ஆழ்வார் வாழ்முறையை வைத்துக் கொண்டு பெருமாளிடம் மூல மந்திரத்தை பெற்ற ஊராகவும் இந்த ஊர் சிறப்பிக்கப்படுகிறது. 8 எழுத்து மந்திரத்தை பெருமாளிடத்திலிருந்தே வாழ்முனையிலே திருவங்கை ஆழ்வார் வாங்கிய தலம் என்ற ஊரும் என்ற பெருமையும் இதற்கு பொருந்தும். சரி, தஞ்சாவூர் என்று சொல்கிறோமே, எப்படி பெயர் காரணம்? மது கைடவர் என்ற அரக்கர்களை நாம் அறிந்திருப்போம். அந்த மது கைடவ அரக்கர்கள் பெருமாளை அழிப்பதற்காக வந்த பொழுது பெருமாளின் திருமேனியில் வந்த புறப்பட்டு வந்த தேவியானவள், சக்தியானவள் அந்த அசுரர்களை ஒழிக்க ஏகாதசி என்ற அந்த பெயர் பெருமாள் சமர்ப்பித்தார் என்று பேசுகிறோம். அதிலே மது என்ற அரக்கனுடைய வழிவந்தவர்கள் 3. அவர் தஞ்சகன், தண்டகாசுரன், கஜமுகன் என்று 3 அசுரர்கள். இந்த 3 அசுரர்களும் மரணமில்லா பெருவாழ் வேண்டும் என்று சிவபிரானை நோக்கி தவம் இயற்றினார்கள். சிவபிரான் வந்தார். அவர்களை கண்டவுடன் உங்களுக்கு யாது வரம் வேண்டும் என்று கேட்க, மரணமே இல்லாத வரம் வேண்டும் என்று அவர்கள் சொல்ல, அப்படி ஒரு வரத்தை யாம் தர இயலாது, முயன்றால் திருமாலிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லி மறைந்தார். இருப்பினும் அத்துணை காலம் கடும் தவம் இயற்றிய காரணத்தால் அந்த ஜபத்தின் பலனாக, தவத்தின் பயனாக அவர்கள் பெற்ற வர பலம் உலகத்தை அச்சுறுத்தியது. தேவர்களை அவர்கள் விரட்டினார்கள், அதாத செயல்களை செய்தார்கள். எங்கு பார்த்தாலும் பிரச்சனை நிலவிய தருணம். ஆனால் பராசரர் என்ற முனிவர் மட்டும் ஓரிடத்திலே கடுமையான தியானத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அவர் இடத்தில் இருந்த சுனை மட்டும் தண்ணீர் வற்றாமல் இருந்தது. அதை மக்களுக்காக அவர் வழங்கினார். எங்கும் பஞ்சம் நிலவிய காலகட்டம், உலகத்திலேயே பஞ்சம். ஆனால் பராசருடைய தவத்திற்கு மெச்சி அந்த பகுதியில் மட்டும், சுனையில் மட்டும் நீர் சுரந்து கொண்டே இருந்தது. 3 அரக்கர்களும் பார்த்தார்கள். அந்த சுனையிலே வந்து நீரை குடித்து வேறு யாருக்கும் தரமாட்டோம் என்று சொல்லி பராசர முனிவருடைய தவத்தை கெடுத்தார்கள். அதுவரை பொறுமையாக இருந்த பெருமாள் உடனடியாக வீர நரசிம்மராக புறப்பட்டு வருகிறார். ஏன் நரசிம்மராக புறப்பட வேண்டும்? காரணம் இருக்கிறது. முதலிலே தஞ்சகன் என்ற அசுரன் இந்த முனிவருடைய தவத்தை கெடுப்பதற்காக அடாத செயல்களை செய்த பொழுது பெருமாள் தன்னுடைய சக்கரத்தை ஏறி அவனை வீழ்த்தும் தருவாயிலே அவன் வரம் பெற்றான். ஞானம் வந்தது. பகவானே, எனக்கு நீ நற்கதி தர வேண்டும். இந்த தலத்திலே என்னை அழித்ததால் எம் பெயரிலே ஊர் வர வேண்டும் என்று கேட்க, பகவானும் அவனுடைய பெயரிலே தஞ்சகாசுரன் என்பதற்காக தஞ்சகன் என்ற பெயரிலே தஞ்சாவூர் என்று வருமாறு அருளினார். இது முதல் அசுரனுடைய சம்சாரத்திற்கு பிறகு கிடைத்த ஊர் பெயர் காரணம். அடுத்தது கஜமுகன் என்று சொல்லக்கூடிய யானை உருவம் கொண்ட அசுரன் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து அடாத செயல்களை துவங்கும் பொழுது அந்த யானை உருவத்தில் இருந்த அசுரனை பிடிப்பதற்காக மீண்டும் நரசிம்ம அவதாரத்தை எடுத்தாராம் பகவான். இன்றும் நீங்கள் தஞ்சாவூரிலே சென்று பார்த்தால் அந்த 3 கோயில்களும் அருகாமையிலேயே உள்ளன. வீர நரசிம்மராக வானத்துக்கும் பூமிக்குமாக அவர் எழுந்தொரு இருப்பார். வீர ஆசனத்திலே அமர்ந்திருப்பார். அந்த கோலத்திலே வந்து யானை உருவ அசுரனை பிழித்தெறிந்து வீழ்த்தினார். அவனுக்கும் ஞானம் வந்தது. பெருமாளிடத்திலே அடைக்கலம் புகுந்து கொண்டான். 3வதாக தண்டாசுரன் என்ற அசுரன்
இந்த பெருமாள் தன்னுடைய சகோதரர்களை அழித்து விட்டபடியினாலே பயந்து போய் பாதாள உலகத்திற்கு சென்று விட்டான். பெருமாள் விட்டு விடுவாரா? வராகனாக தோன்றினார், பாதாளத்திற்குள் சென்றார், அந்த அசுரனையும் அழித்தார். அழித்த சமயத்திலே பெருமாளுடைய அனுகிரகத்தால் ஞானம் பிறந்து பெருமாளிடத்திலே அவனும் வரம் பெற்றான். எனவே இந்த 3 அசுரர்களையும் வதம் செய்த காரணத்தால் தஞ்சை மாமணி கோயிலிலே பெருமாள் 3 திருக்கோலங்களை காட்டி அருளுகிறார். சக்கராயுதத்தால் ஏவி அசுரனை கொன்ற நீலமேக பெருமாளாகவும், கஜமுகாசுரனை நரசிம்ம அவதாரம் எடுத்து வீழ்த்திய வீர நரசிம்மராகவும், வராக மூர்த்தியாக சென்று அந்த அசுரனை வீழ்த்தியதால் மணிக்குன்ற பெருமாளாகவும் 3 அவசர திருக்கோலங்களிலே பக்கத்திலேயே 3 திருக்கோயில்களிலே காட்சி தருகிறார். 3ம் அற்புதமான ஒரே திவ்யதேசமாகவே கருதப்படுவதால் இந்த தஞ்சை மாமணி குன்றம் என்று சொல்லக்கூடிய 3 கஷேத்திரங்களுமே மகத்துவமானவையாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த கஷேத்திரங்களிலே விசேஷமாக பூதத்தாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் பாசுரங்களால் துதித்திருக்கிறார்கள். இந்த கஷேத்திரத்திற்கு நாம் வருகை தரும் பொழுது நம் மனதிலே இருக்கக்கூடிய தீய சிந்தைகள் அகன்றுவிடும். மனிதன் நல்லவனாகவும் இருக்கிறான், தீயவனாகவும் விளங்குகிறான். கிரக சூழ்நிலைகளால் அவனுடைய வாழ்க்கை மாறி மாறி வருகிறது. எப்படி இரவு பகல் என்று வருகிறதோ அதற்கேற்ப மனிதன் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனநிலையை ஏற்றுக்கொள்கிறான். அந்த மனநிலைக்கேற்ப அவன் நல்லவனாகவோ தீய செயல் புரிபவனாகவோ மாறுகிறான். தீமை புரிந்தால் அதற்குண்டான தண்டனையும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறான். எனவே நல்லவனாக சாத்வீக சிரத்தையோடு இருந்தால் எம்பெருமானுடைய பதத்திலே சேரலாம். தீயவனானால் பகவானால் அழிக்கப்பட வேண்டும். எனவே அந்த தீய சிந்தை நம்முள் வராமல் இருக்க வேண்டும். முக்கியமாக இக்கால மனிதர்கள் தீய பழக்கத்திற்கு அடிமையாக விடுகிறார்கள். போதை வஸ்துக்கள், புகை விடுவது, மது, இப்படி பல பழக்கங்கள், தீய பழக்கங்கள் மனிதனை ஆட்கொள்கின்றன. அதனால் அவன் சார்ந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அந்த தீய பழக்கங்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் செல்ல வேண்டிய திருத்தலம் தான் தஞ்சை மாமணி கோயில். எம்பெருமான் அற்புதமாக மணிக்குன்ற பெருமாளாக, வீர நரசிம்மராக இங்கே அற்புதமாக 3 நிலைகளிலே சேவை சாதிக்கிறான் அல்லவா? அந்த பெருமாளை யாரெல்லாம் சென்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தீய குணங்கள் எல்லாம் அகன்றுவிடும். பொதுவாக 3 குணங்களை முக்கியமாக சொல்வார்கள். மும்மலங்கள். அந்த மும்மலங்கள் நம்மிடமிருந்து விடை பெற வேண்டும். அந்த மும்மலங்கள் தான் மனித வாழ்க்கையை சீரழிக்கின்றன. மாயாமலம், ஆணவமலம், கண்மமலம். இந்த 3ம் மனிதனை திக்குமுக்காட செய்கின்றன. பொறாமை என்ற மனம் எதையும் பகுத்தறியாமல், ஆழ்ந்து அறிவு சார்ந்து இயங்காமல் குழப்பத்திலே விளங்குவது. மற்றொன்று ஆணவத்துடன் தான் என்ற அகம்பாவத்தோடு விளங்குவது. இந்த ஆணவம், கண்பம், மாயை, இந்த 3மே ஒரு மனிதனை பயங்கரமான படு பாதாளத்திலே தள்ளிவிடுகின்றன. அவன் மனித பிறவியையும் விட கீழான பிறவிகளை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறான். மனித பிறவிதான் மகத்தானது. அந்த பிறவியிலும் தவறு செய்தால், பாவங்களை செய்தால் மீண்டும் பறவையாகவோ பூச்சியாகவோ அல்லது பல நிலைகளிலோ பிறவி எடுக்க வேண்டும். அப்படி பிறவி எடுத்தால் புனரபி ஜனனம், புனரபி மரணம் என்று மீண்டும் மீண்டும் பிறவிச் சூழலிலே சிக்கி தவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் ஆழ்வார்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அரங்கனுடைய திருவடியை பற்றினால், அச்சுதனை வணங்கினால், கோவிந்தனை சரண் புகுந்தால் மறுபிறவி இல்லை. எனவே இந்த கலியுகத்திலே நாமாவளி, அவருடைய திருநாமங்களை சொல்ல சொல்ல அன்றைய பாவங்கள் அழிந்துவிடும். அவருடைய புகழை பாட பாட பஜனைகள் செய்வது, விஷ்ணு சகஸ்ர நாமங்களை சொல்லுவது, இப்படி சொன்னால் முன்ஜென்ம வினையும் அகன்றுவிடும். அப்படியானால் அந்த நன்மையான விஷயங்களை எப்படி செய்ய முடியும்? பொதுவாக ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அந்த எம்பெருமானுடைய திருமேனியை காணும் பொழுது, பெருமாளுடைய பிரசாதத்தை தீர்த்தமாக துளசியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனதிற்குள்ளே அந்த பக்குவம் வந்துவிடும். அப்படிப்பட்ட பக்குவத்தை தான் தஞ்சை மாமணி கோயிலாக 3 நிலைகளிலே பெருமாள் தருகிறார். எனவே தஞ்சகாசுரன், கண்டாசுரன், கஜமுகாசுரன் ஆகிய அசுரர்களை எல்லாம் பெருமாள் எப்படி அழித்து
அவர்களை திருத்தி பணிகொண்டாரோ அப்படியே இந்த சமூகத்திலே கலியுகத்திலே கடுமையான கட்டங்களுக்கு மத்தியிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கு ஒரு விடிமோட்சம் தரக்கூடிய மூர்த்தியாக தஞ்சை மாமணி கோவிலிலே அருகாமையில் 3 பெருமாளாக சேவை சாதிக்கிறார். நாமும் தஞ்சை மாமணி கோவிலுக்கு சென்று அந்த 3 பெருமாளையும் பிரார்த்தனை செய்தால் நம் மனதில் இருக்கக்கூடிய தீய குணங்கள் அகன்று தூயவர்களாகி விடுவோம். அப்படி தூய மனம் படைத்தவர்களாக நாம் வரும் பொழுது அந்த வைகுண்டத்திலே நமக்கும் இடம் கிட்டும். அப்படி இடம் கிட்டுவதற்கு ஆழ்வார்கள் பாடிய தஞ்சாவூரிலே இருக்கக்கூடிய 3 பெருமாளையும் தஞ்சை மாமணி குன்றம் என்று சொல்லக்கூடிய திருக்கோவிலாக விளங்கக்கூடிய 3 திவதேச பெருமாளையும் நாம் வணங்கினால் நம் வாழ்வு பிரகாசமாக ஒளிவிடும், பாவமில்லாத நல்வாழ்வாக அமையும் என்று சொல்லி அந்த எம்பெருமானின் திருவடியை சரணாகதி செய்தோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.